இந்த வேதாளத்தை எவ்வாறு பத்ரகாலனிடம் அழைத்து செல்வது என்று தெரியவில்லையே. ஒவ்வொரு முறையும் வழியில் கதையை கூறி பதிலுரைக்க வைத்து விடுகிறது. இம்முறை என்ன சதித்திட்டம் தீட்டினாலும் சரி, நான் அதன் கேள்விகளுக்கு நிச்சயமாக பதில் கூறப்போவதில்லை. இம்முறை வேதாளம் அதன் வழியில் இருந்து என்னை அகற்றுவதற்கு இந்த புது வழியை கையாள்கிறது என்று எண்ணுகிறேன். ஆனால் அவன் எங்கே என்று தெரியவில்லை. வேதாளமே, உன் மாய வலையில் நான் விழமாட்டேன். ஏன் எதிரே வராமல் விளையாடிக் கொண்டிருக்கிறாய்? இனி உன்னிடம் பேசி பயனில்லை. புரிந்துவிட்டது. பத்ரகாலா, வந்து விட்டாயா? எங்க அவன்? எங்கே அந்த துஷ்டனான பத்ரகாலன்? அந்த படுபாவி எப்படி என் குகைக்குள் வர முடிந்தது? அவன் எங்கே என்று கூறுங்கள். வேதாளமே, உன் மாய வேலை முடிந்துவிட்டது. என்னோடு வந்துவிடு. வா. அரசர் விக்ரமாதித்யரை, பொய்யின் சகாயம் கொண்டு என்னை பிடித்து வந்ததால் தங்களை போன்ற சூர வீர சக்கரவர்த்திகளுக்கு இது அழகானதல்ல. அந்த பத்ரகாலனிடம் என்னை அழைத்து செல்ல வேண்டும் எண்ணத்தினால் உன்னிடம் இருக்கும் நல்ல குணத்தையும் துறந்து விடுவாயா? தாங்கள் கூறிய பொய்யை நினைத்ததும் எனக்கு ஒரு கதை நினைவுக்கு வந்துவிட்டது. இந்த கதை சக்தி நகரை சேர்ந்த சீதலனின் கதையாகும். அவன் நீதி வழங்குவதில் பிரபல்யமானவன், உன்னை போல்தான். ஒரு முறை அவனது எதிரில் கொலை குற்றம் சம்பந்தமான ஒரு சிக்கலான வழக்கு வந்தது. வழக்கு மன்ற தலைவரே, இன்று என்ன வழக்கு வந்துள்ளது? அரசே, இன்று தீர்க்க முடியாத சிக்கலான வழக்கு ஒன்று வந்துள்ளது. இவன் கொள்ளையன் கங்கா. இந்த பெண்மணியின் பெயர் சாருலதா. இவன் விறகு வெட்டி நீலமணி. வணக்கம் அரசே. இந்த பெண்மணியின் கூற்றுப்படி இவளின் பதியை இந்த கொள்ளையன் கங்காவும் நீலமணியும் சேர்ந்து கொன்று விட்டார்களாம். ஆனால் விறகு வெட்டியோ வேறு விதமாக கூறுகிறார். அவனின் கூற்றுப்படி அவள் பதி மடிவதற்கான காரணம் அவள்தானாம். ஆனால் இந்த கொள்ளையனோ வாயை திறக்க மறுக்கிறான். தாங்கள் தான் இந்த வழக்கிற்கு நீதி உரைக்க வேண்டும். யார் பொய் உரைக்கிறார்கள், யார் மெய் உரைக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அரசே, ஒருபுறம் நான் என் கணவரை இழந்து நிற்கிறேன். அதோடு பழைய வேறு சுமத்துகிறார்கள். என்னால் இந்த அவமானத்தை தாங்க முடியவில்லை. எனக்கு சரியான நீதி வழங்குங்கள் அரசே, நீதி வழங்குங்கள். பயப்படாதீர்கள், நிச்சயம் உங்களுக்கு நீதி கிடைக்கும். அது இருக்கட்டும், நடந்த விஷயத்தை கூறுங்கள். தங்கள் பதி எவ்வாறு மாண்டு போனார்? நானும் என் பதியும் என் தாயாரை காண பிறந்த வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தோம். அப்பொழுது எங்களிடம் ஒரு மூட்டையில் நகைகளும் சில பொற்காசுகளும் இருந்தது. என் தாயார் எந்த நிலையில் உள்ளார் என்று தெரியவில்லை. நம்மை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பார்கள். நம்மிடம் மட்டும் குதிரை வண்டி இருந்திருந்தால் என்னவாயிற்று? சாருலதா, இங்கிருந்து அடர்ந்த கானகம் ஆரம்பமாகிறது. அந்த கானகத்தில்தான் கொள்ளையன் கங்கா உள்ளான். இங்கிருந்து எந்த யாத்ரீகர்கள் சென்றாலும் அவன் விடமாட்டான். அதோடு அவனுக்கு கோபம் வந்து விட்டால் கொன்று விடுவான். இரவு நெடுநேரம் ஆகிவிட்டது. அதனால் இப்போது நாம் இருவரும் கானகத்திற்குள் செல்ல வேண்டாம். இப்பொழுது என்ன செய்வது? என் தாயார் என் முகத்தை காணாமல் மடிந்து விட்டால் அவர் ஆத்மா சாந்தி அடையாது. அத்துடன் இந்த அடர்ந்த கானகத்தில் நாம் தங்குவதற்கு இடமும் இல்லை. அப்படி என்றால் நாம் செல்வோம்.
எது நடக்கிறதோ நடக்கட்டும். ஐயா, இதோ பாருங்கள், எங்களிடம் இருப்பதை தந்து விடுகிறோம். ஆனால் எங்கள் இருவரையும் கொன்று விடாதீர்கள். பயப்படாதீர்கள், நான் கொல்லையன் அல்ல, ஒரு விறகு வெட்டி. இந்த அகால வேளையில் கானகத்தில் என்ன செய்கிறீர்கள்? கொள்ளையன் கங்காவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டதில்லையா? கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் என்ன செய்வது? இக்கட்டான சூழ்நிலை. இவளது தாய்க்கு சுகமில்லை. அதனால் நாங்கள் அங்கு சென்று அவரை பார்த்தே ஆக வேண்டும். பயப்படாதீர்கள், இந்த கானகத்தை பற்றி நான் நன்கு அறிவேன். நீங்கள் கிழக்கு பக்கமாக சென்று விடுங்கள், அங்கே கங்கா வரமாட்டான். இன்னொரு விஷயம், சிறிது தூரம் சென்றால் ஒரு ஆலமரம் தென்படும். அங்கிருந்து கிழக்கு பக்கமாக நீங்கள் சென்றால் கானகத்தை விட்டு வெளியேறி விடலாம். அப்படியா? மிக்க மிக்க நன்றி சகோதரா. தாங்கள் இவ்வாறு கோரி எங்களுக்கு தைரியம் ஊட்டி விட்டீர்கள். தங்களுக்கு மிக்க நன்றி. வா செல்லலாம். சற்று நில். உனது கொலுசு சத்தம் கேட்கிறது. இந்த சத்தத்தை வைத்து அந்த கொள்ளையன் இங்கு வந்துவிடக்கூடும். அதனால் நீ அதை அவிழ்த்து விடு. சரி. இந்தாருங்க. செல்லலாமா? வா வா. என்ன என்ன ஆயிற்று? இரு. முள்தான், வேறொன்றுமில்லை. அவர் குறிப்பிட்ட ஆலமரம் இதுதான். ஆனால் இங்கு 2 பாதை செல்கிறதே. என்ன செய்வது? அது இந்த பக்கம் புல் பாதை உள்ளது. அந்த விறகு வெட்டி இதைதான் குறித்திருப்பான். இந்த பாதையில் அதிக ஆட்கள் சென்றிருக்க மாட்டார்கள். வாருங்கள், நாம் செல்லலாம். ஆனால் நீங்கள் எவ்வளவுதான் மெதுவாக நடந்து சென்றாலும் என்னுடைய செவியில் அந்த சத்தம் விழுந்துவிடும். சரி, தங்களிடம் உள்ள அனைத்தையும் கொடுத்து விடுங்கள். ஒரு பொருளையும் நான் விடமாட்டேன். தரப்போகிறாயா இல்லையா? வேண்டாம் வேண்டாம், எங்களை ஒன்றும் செய்து விடாதீர்கள். இந்த மூட்டையில்
சில நகைகளும் பொற்காசுகளும் உள்ளன. இதை எடுத்துக் கொள்ளுங்கள். எங்களை ஒன்றும் செய்து விடாதீர்கள். இந்த மூட்டையில் உள்ள தனம் என் வயிற்று பசியை போக்கும். ஆனால் என் மனதை சந்தோஷப்படுத்த இந்த பெண்மணியால் தான் முடியும். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு அழகான பெண்மணியை கண்டுள்ளேன். வேண்டாம், வா, வேண்டாம். மரியாதையாக என்னுடன் வந்துவிடு. இதோ பார், என் பத்தினியை விட்டுவிடு. நீ கேட்ட தனத்தை கொடுத்து விட்டேன் அல்லவா? அதை எடுத்துக்கொள். என் பத்தினியை விட்டுவிடு. நீ உயிரோடு இருக்க விரும்பினால் இவளை விட்டுவிட்டு போய்விடு. ஓடு, ஓடு. நீ வா. சாருலதா, 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 அவளை விட்டுவிடு. வா, என் பத்தினியை விட்டுவிடு. அவளை ஒன்று செய்து விடாதே. காப்பாற்றுங்கள், என் பதியை காப்பாற்றுங்கள். இவன் என் பதியை கொன்று விடுவான். காப்பாற்றுங்கள். வேண்டாம், அவரை விட்டுவிடு. மயங்கி விட்டால் வா. வா. வா என்னுடன். அரசே, இந்த கொள்ளையன் என் பதியை மயக்கமடைய வைத்து என்னை இழுத்துச் சென்று விட்டான். அதே நேரத்தில் இந்த விறகு வெட்டி அங்கு வந்தான். அவர் அணிந்திருந்த ஆபரணங்களை எடுத்துக்கொண்டு அவரை கொன்று விட்டான். இவர்கள் இருவர் தான் என் பதியை கொன்றார்கள் அரசே. இவர்கள் இருவரும் கூட்டாளிகள். இவன் தான் எங்களை தவறான பாதைக்கு அனுப்பி வைத்தான். இவர்கள் இருவருக்கும் மரண தண்டனை வழங்குங்கள் அரசே, மரண தண்டனை வழங்குங்கள். விறகு வெட்டியே, அவர் கூறுவது உண்மையா? இல்லை அரசே, இது போய். எனக்கு தனத்தின் மீது ஆசை இல்லை. இந்த பெண்மணி கூறியதில் சிறிதும் உண்மை இல்லை. இவள் வேண்டுமென்றே பொய் உரைக்கிறாள் அரசே. அவள் பொய்யுரைக்கிறாளா? சரி, அப்படி என்றால் நடந்தவற்றை நீ கூறு. அரசே, நேற்று மாலை நான் வழக்கம் போல் விறகு வெட்டி எடுத்துக்கொண்டு இல்லத்திற்கு சென்றேன். கானகத்தில் இந்த பதிப்பத்தினி இருவரையும் சந்தித்தேன். அவர்களுக்கு சரியான வழியை கூறினேன். யார் நீ? என்னை ஏன் இவ்வாறு பார்க்கிறாய்? இந்த இரவு பொழுதில் கானகத்திற்கு ஏன் வந்தீர்கள்? அதுவும் இத்தனை நகைகளை அணிந்திருக்கிறாய். கொள்ளையன் கங்காவை பற்றி கேள்விப்பட்டதில்லையா? கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால் எந்த கங்காவிடமும் நான் பயப்பட மாட்டேன். அவன் என் எதிரில் வந்தால் அவனுக்கே இந்த விஷயம் புரிந்துவிடும். சாருலதா எதற்கும் அஞ்ச மாட்டாள். நீ சற்று அமைதியாக இரு. இத்தனை வீராவேசம் வேண்டாம். கெட்ட காலம் எப்போது வேண்டுமானாலும் வரும். சகோதரா, என் பத்தினி கூறியதை தாங்கள் தவறாக எண்ண வேண்டாம். அவளுடைய தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை. அதனால் ஏதேதோ பேசுகிறாள். ஆனால் இவரின் தாயாரை பார்க்க கங்கா உங்கள் இருவரையும் உயிரோடு விட வேண்டுமே. நான் கூறுவதை கேளுங்கள்.
இன்று இரவு எனது இல்லத்தில் தங்குங்கள். பொழுது விடிந்ததும் செல்லுங்கள். ஆ, ஆ, அவர் சொல்வதும் சரிதான். சாருலதா, இன்று நாம் அவர் இல்லத்தில் தங்கிக் கொள்ளலாம். உங்களுக்கு புத்தி பிசகி விட்டதா என்ன? இவன் தான் கள்வன் போல் எனக்கு தெரிகிறான். நம்மை இவன் இல்லத்திற்கு அழைத்துச் சென்று கொள்ளையடித்து கொன்று விடுவான். இவனை தாங்கள் நம்பினால் அவன் கூட நீங்கள் மட்டும் செல்லுங்கள். நான் என் தாயாரை காண வேண்டும். நான் என் பிறந்த வீட்டிற்கு செல்கிறேன். செல்லுங்கள். அவசியமாக தாயாரை காண வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு குறுக்கு வழி கூறுகிறேன், கேளுங்கள். சிறிது தூரத்தில் ஒரு ஆலமரம் உள்ளது. அங்கு புல்வெளி பாதை வழியாக செல்லுங்கள். அது மட்டுமல்ல, இந்த நகைகளை மூட்டையில் ஒளித்து வையுங்கள். தங்கம் எங்கு மின்னினாலும் கொள்ளையன் கங்காவிற்கு தெரிந்துவிடும். நீல் சாருலதா, இந்த பெண்மணி தனக்கு மட்டுமல்ல தன் பதிக்கும் ஆபத்தை உருவாக்குவாள். நான் இவர்களை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். ஒருவேளை இவர்கள் பாதை தவறி சென்று விட்டால்? இந்த பெண்மணி இன்னும் நகையை கழட்டவில்லை. ஆபத்தை விலை கொடுத்து வாங்கப் போகிறாள். என்னவாயிற்று? ஒரு கல் என் காலை குத்தி விட்டது. நிசப்தமான வேளையில் இப்படி கத்தினால் கங்கா இங்கு வராமல் இருக்க மாட்டாள். இப்போது எப்படி இருக்கிறது? பரவாயில்லை. இந்த பக்கம். இந்த பக்கமா அல்லது இந்த பக்கமா? ஐயோ, தவறான பாதையில் செல்கிறார்களே. அங்குதானே கங்கா இருக்கிறான். அவர்களை நான் தடுக்க வேண்டும். இதோ செல்கிறேன். திடீரென்று எங்கு சென்றார்கள்? ஒருவேளை ஆபத்தில் சிக்கிவிட்டார்களோ? சகோதரா, என்ன ஆயிற்று? யார் இப்படி கட்டி போட்டார்கள்? என்னை அவிழ்த்து விடு. இருங்க, அவிழ்க்கிறேன். சாருலதா, என் பத்தினி சாருலதா. ஆமாம், உங்கள் பத்தினி எங்கே? சகோதரா, அந்த கொள்ளையன் என் பத்தினியை கட்டாயப்படுத்தி அழைத்துச் சென்று விட்டான். நான் பயந்தது நடந்து விட்டது. இதற்குதான் செல்ல வேண்டாம் என்று கூறினேன். இனி உங்கள் பத்தினியை மறந்து விடுங்கள். வாருங்கள், செல்லலாம். இல்லை, இல்லை, முடியாது. நான் என் பத்தினி இல்லாமல் இங்கிருந்து செல்ல மாட்டேன். நான் அவளை அந்த கொள்ளையனிடமிருந்து மீட்டு வருவேன். சாருலதா, சாருலதா, நில்லுங்கள். அவனோட போராட இயலாது. அவன் மிகவும் பலசாலி. உங்கள் பத்தினியை மறந்து விடுங்கள். சாருலதா, சாருலதா. இவன் சுயநினைவை இழந்து விட்டான். இவனை நான் தான் காப்பாற்ற வேண்டும். காப்பாற்றியே தீர்வேன். கானகத்தில் நெடுநேரம் அவரை தேடிக்கொண்டிருந்தேன். ஆனால் கண்டுபிடிக்க இயலவில்லை. ஐயா, தோழரே, என்னவாயிற்று? அது 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 என் பத்தினி கொள்ளையனோடு சேர்ந்து. இதை பாருங்கள், தாங்கள் எதுவும் கூற வேண்டாம். நிறைய ரத்தம் வீணாகிவிட்டது. என்னோடு வாருங்கள், மெதுவாக. நல்லது, தாங்கள் இங்கே இருங்கள். நான் உதவிக்கு யாரையாவது கூட்டி வருகிறேன்.
அவர் தன் பத்தினியை பிரிந்த சோகத்தினால் என் கோடாரியால் அவர் கழுத்தை அறுத்துக் கொண்டார். அன்று இரவு மட்டும் தன் பதியின் பேச்சை கேட்டு என் இல்லத்தில் தங்கியிருந்தால் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்காது. கங்கா இவர்களை சந்தித்திருக்க மாட்டான். இந்த பெண்மணியை தூக்கிச் சென்றிருக்க மாட்டான். அவரும் தற்கொலை செய்திருக்க மாட்டார். அரசே, இந்த விறகு வெட்டி தன்னை காப்பாற்றிக் கொள்ள மனம் போன போக்கில் கதை கூறுகிறான். என் பதி ஏன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும்? இவன் தான் என் பதியை கொன்று விட்டான். நீங்கள் இருவர் கூறுவதும் வித்தியாசமாக உள்ளது. இதிலிருந்து என்னால் நீதி வழங்க இயலாது. கங்கா, இந்த சம்பவத்தின் முழு குற்றவாளி நீதான் என்று நினைக்கிறேன். உனக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும். ஆனால் நீ எனக்கு நீதி வழங்க உதவி செய்வாயானால் அப்பொழுது நான் உனக்கு அபயம் தருவேன். அரசே, நான் தண்டனையை எண்ணி அஞ்சவில்லை. நான் இதுவரை ஏன் மௌனம் சாதித்தேன் என்றால், ஏனென்றால் என் இதயத்தில் குற்ற உணர்வு என்ற அக்னி எரிந்து கொண்டிருந்தது. நான் ஒரு மாற்றானின் மனைவியை தீண்டி மிகப்பெரிய பாவத்தை செய்துவிட்டேன். அதனால் நடந்த உண்மையை நான் கூறுகிறேன். அன்று இரவு நான் வேட்டையாடும் பொருட்டு கானகத்திற்குள் சென்றேன். அப்பொழுது கொலுசின் ஒலி என் காதில் விழுந்தது. நான் உடனே அவர்களை காணச் சென்றேன். என் பெயர் கங்கா. தாங்கள் இருவரும் உயிரோடு செல்ல வேண்டும் என்றால் தங்களிடம் என்ன பொருள் உள்ளதோ அனைத்தையும் கொடுங்கள். இதை பெற்றுக்கொள். இவள் நிறைய தங்கம் அணிந்திருக்கிறாள். நான் எப்பொழுதும் மாற்றானின் பத்தினியை தீண்ட மாட்டேன். அதனால் நீயே கழட்டிக் கொடு. சரி, நானே தருகிறேன். போதுமா? மிகவும் நல்லது. நீல்கங்கா, நானும் உன்னுடன் வர விரும்புகிறேன். என்னுடனா? எதற்கு? அது நான் எப்பொழுதும் ஒரு வீரன், ஒரு பராக்கிரமசாலியைத்தான் கணவனாக எதிர்பார்த்தேன். இன்று நான் உன்னை கண்டதும் நான் நினைத்தவன் நீதான் என்று நினைக்கிறேன். உன்னைத்தான் நான் பல நாட்களாக காதலித்து வருகிறேன். என்னையும் உன்னுடன் அழைத்துச் செல். இனி உன் வாழ்க்கை சுகமாக ஆகிவிடும். அழைத்துச் செல். என்ன சாருலதா? நீ வாயை மூடு. நீ எதற்கும் தகுதியற்றவன். எனக்கு இது போல் பலசாலி புருஷன் தேவை. எனக்கு உன்னை போல் கோழையானவன் என்றுமே தேவையில்லை. மாற்றானின் பத்தினியை கட்டாயமாக அழைத்துச் சென்றால் பாவம். ஆனால் இவள் விரும்பியே வருகிறேன் என்கிறாளே.
அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்திரீயின் துணை எனக்கும் தேவைப்படுகிறது. சரி வா. வா என்னுடன். நில். இவர் அணிந்திருக்கும் மாலையை எடுத்துக்கொள். மிகவும் விலை உயர்ந்தது. அது வேண்டாம். அதையும் நான் பறித்துக் கொண்டால் இவருக்கு உதவியே இல்லாமல் போய்விடும். அதனால் நமக்கு என்ன? வாழ்ந்தால் வாழட்டும், இல்லையில் வடியட்டும். இல்லை, என்னால் அப்படி செய்ய இயலாது. எனக்கு இந்த தனம் போதுமானது. வா. நல்லது. இவனை மரத்திலாவது கட்டி வைத்து விடு. இல்லை என்றால் நம்மை பின்தொடர்ந்து வந்து விடுவான். சரி, இதை பிடி. மரத்திற்கு செல். வாயை மூடிக்கொண்டு மரத்தோடு ஒட்டி நில். இது சரியல்ல. வேண்டாம் சாருலதா, நில். பல காலமாக நான் கண்ட கனவு நினைவாகிவிட்டது. உன்னை போல் பலசாலியான புருஷன் கிடைத்ததால் இன்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீ என்னோடு போராட வேண்டும். நான் கோழை அல்ல என்ற விஷயத்தை இன்று அவளுக்கு நிரூபிக்கிறேன். இதோ பார், நான் உன்னை கொல்ல விரும்பவில்லை. இங்கிருந்து செல்வதுதான் உனக்கு நல்லது. இப்பொழுது இந்த ஸ்திரீ உனது பத்தினி அல்ல. செல். இது என் ஆண்மைக்கு இழுக்காகி விட்டது. இன்று நீ என்னோடு போராடித்தான் தீர வேண்டும். கங்கா!
கங்கா, என்னை கொன்றுவிட்டு நீ நிம்மதியாக வாழ முடியாது. என்னை இப்படி விட்டு விடாதே. அரசே, அன்று அவனை கொன்றதை நினைத்து வருந்தவில்லை. நான் துக்கப்படுவது ஒரு விஷயத்திற்காகத்தான். அது இவள் பேச்சில் நான் மயங்கிவிட்டேன். நான் எனது கட்டுப்பாட்டை இழந்து விட்டேன். அதற்கு பலனாகத்தான் அவன் மாண்டு போனான். இவன் பொய்யுரைக்கிறான் அரசே. நான் எதற்காக இவனுடன் செல்ல வேண்டும்? இது என்ன சோதனை? என் பதியை இழந்த துயரத்தோடு இவர்கள் கூறும் அவமானத்தையும் தாக்க வேண்டியுள்ளது. என்னை நீதான் காப்பாற்ற வேண்டும். வழக்கு மன்ற தலைவரே, இவர்கள் மூவரையும் அழைத்துச் செல்லுங்கள். இவர்களில் யார் உண்மையான குற்றவாளி என்று நாளை இந்த சபையில் நான் தீர்ப்பு வழங்குகிறேன். இரவு முழுதும் யோசித்த பிறகு நான் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். இந்த பெண்மணியின் பதியை கொன்றது யார் என்று உங்கள் மூவருக்கும் நன்றாகவே தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நல்லது, தாங்கள் இங்கே இருங்கள். உதவிக்கு யாராவது கிடைக்கிறார்களா பார்க்கிறேன். அதனால் இதன் தீர்ப்பும் தங்களின் கையாலேயே நடக்க வேண்டும். தாங்கள் மூவரும் ஒவ்வொரு கட்டாரியை எடுத்துக் கொள்ளுங்கள். தாங்கள் யார் குற்றவாளி என்று நினைக்கிறீர்களோ அவரை கொல்லுங்கள். அதன் மூலமாக எனக்கும் யார் கூறுவது உண்மை என்று தெரியும். உடனே நடக்கட்டும். இந்த துஷ்டன் நான் என் பதியை கொன்றவன். இவனை நான் உயிரோடு விட மாட்டேன். இந்த விறகு வெட்டியும் என் பதியை கொன்றான். இவனையும் நான் உயிரோடு விட போவதில்லை. நீங்கள் இருவரும் ஏன் மௌனம் சாதிக்கிறீர்கள்? யார் குற்றவாளியோ அவரை கொல்ல வேண்டியதுதானே? அரசே, நான் இவர்களுக்கு உதவி செய்யவே அங்கு சென்றேன். நான் அவளின் பதியை கொல்லவில்லை. யார் இதை செய்தார்கள் என்றும் எனக்கு தெரியாது. அரசே, இந்த சம்பவத்திற்கு முக்கிய காரணம் நான் தான். நான் மட்டும் இவள் பேச்சில் மயங்காமல் இருந்திருந்தால் இவள் பதி நிச்சயம் அடைந்திருக்க மாட்டான். அதனால் எனக்கு தண்டனை வழங்குங்கள். யார் குற்றவாளி என்று எனக்கு புரிந்துவிட்டது. அதனால் அவர்களுக்கு மிக கடுமையான தண்டனையை வழங்க இருக்கிறேன்.
அரசர் விக்ரமாதித்யரே, எனக்கு தெரிய வேண்டியது என்னவென்றால், அரசர் யாருக்கு தண்டனை வழங்குவார்? அந்த பெண்மணியின் பதியை கொன்றது யார் என்று கூறு பார்க்கலாம். இந்த மூவரில் யார் கூறுவது உண்மை, யார் கூறுவது பொய்? விரைந்து பதிலை கூறு விக்ரமாதித்யரே. பதிலை தெரிந்தும் கூறவில்லை என்றால் உன் சிரத்தை நான் சுக்குநூறாக உடைத்தெறிந்து விடுவேன். கூறு. கூறுகிறேன். அந்த மானிடரை உண்மையில் கொன்றது யார் என்றால் சாருலதா. சாருலதாவா? அரசர் விக்ரமாதித்யரே, சற்று நன்றாக யோசித்து பதில் கூறுங்கள். அவளையான ஒரு பெண்மணி எப்படி குற்றவாளியாக முடியும்? ஒரு மானிடன் எத்தனைதான் நல்லவன் போல் நடித்தாலும் எப்பொழுது அவன் தவறிழைக்கிறானோ அப்பொழுது அவனின் சுபாவம் நிச்சயமாக வெளிப்பட்டுவிடும். முதலில் நாம் நீலமணியை பற்றி பேசுவோம். விறகு வெட்டி கூறிய கதைப்படி அவன் எதேர்ச்சியாக கோடாரியை கீழே தவற விட்டிருக்கிறான். இதுதான் உண்மையும் கூட. உண்மையில் அவன் அந்த தம்பதியர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் அவ்வாறு செய்திருக்கிறான். மறுபுறம் கங்கா, அவன் தன்னுடைய சுபாவத்தின்படி தன்னை குற்றவாளி என்று கூறுகிறான். அடுத்தது சாருலதா. அவள் கூறியிருக்கும் கதையின்படி அவள் தன்னுடைய சுபாவத்திற்கு எதிர்முறையாக செயல்படுகிறாள். அவள் பெண் என்பதால் மிகவும் பலகீனமாக இருந்ததாகவும் அதனால்தான் கொள்ளையர்களிடமிருந்து பதியை காப்பாற்ற முடியவில்லை என்றாள். இருப்பினும் எப்பொழுது அவள் கையில் கட்டாரி வந்ததோ அப்பொழுது கங்கா, விறகு வெட்டி நீலமணி இருவரையும் கொல்ல பார்த்தாள். இதுதான் அவளின் உண்மையான சுயரூபம். இந்த துஷ்டன் என் பதியை கொன்றவன். இவனை நான் உயிரோடு விட மாட்டேன். இந்த விறகு வெட்டியும் என் பதியை கொன்றான். இவனையும் நான் உயிரோடு விட போவதில்லை. அதனால் என்னை பொறுத்தவரை இந்த மூவரில் சாருலதா தான் குற்றவாளி. அவளுக்குத்தான் தண்டனை அளிக்க வேண்டும். இந்த பெண்மணி தன் பதி மடிவதற்கு காரணமானவள் மட்டுமல்ல, ஒழுக்கம் கெட்டவளுமாவாள். இவளை இழுத்துச் சென்று நகரத்தின் நடுவே நிற்க வைத்து 100 கசையடி கொடுங்கள். அதன் பிறகு இவள் ஆயுள் முழுவதும் சிறையில் அடையுங்கள். கங்கா, நீ கூறுவதை வைத்து பார்க்கும்போது உன் செயல் தீமையானாலும் உன் உள்ளம் தூய்மையானது. அதனால் என் சேனையில் உன்னை வீரனாக சேர்த்துக் கொண்டு நீ திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பளிக்கிறேன். பிரமாதம், பிரமாதம் அரசர் விக்ரமாதித்யரே, பிரமாதம். மனிதர்களின் உணர்வுகள் எப்படி மாறும் என்று சரியாக கூறிவிட்டீர்கள். நான் எவ்வாறு பத்ரகாலனிடம் மாட்டிக்கொண்டேனோ அவ்வாறுதான் இதுவும் நடந்துள்ளது. நான் வரும் வழியில் உனக்கு கதைகளை கூறுகிறேன். நீ அந்த கதையின் ஆர்வத்தினால் சிக்கிக் கொள்கிறாய். அதனால் நான் போட்ட நிபந்தனை மறந்து விடுகிறாய். நான் உன்னிடம் என்ன கூறினேன்? நீ சரியான பதிலை கூறினாய். நான் உன்னை விட்டு பறந்து விடுவேன் என்று கூறினேன் அல்லவா? அரசர் விக்ரமாதித்யரே, பதிலை உரைத்து விட்டீர்கள். நான் உங்களை விட்டு செல்கிறேன். பின்தொடர்வதால் எந்த பலனும் இல்லை. நான் உன் வசப்பட மாட்டேன், மறந்து விடாதே. நீ எங்கு சென்றாலும் நான் உன்னை விட மாட்டேன். என்னை பிடித்து வர உன்னை அனுப்பியவன் மிக கொடியவன், மகா துஷ்டன். நில் வேதாளமே, நீ இன்றி நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன்.